எகிப்திலிருந்து தப்பி வந்த இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் ஆர்ப்பரிக்கும் செங்கடல் வழியை மறித்து நின்றது. மக்கள் பயத்தில் கதறினார்கள். அப்போது கடவுளின் குரல் மோசேவுக்கு கேட்டது. அவர் தன் கோலை நம்பிக்கையுடன் செங்கடலை நோக்கி நீட்டினார். உடனே ஒரு மாபெரும் காற்று வீசி கடலை பின்வாங்க செய்தது. கடல் இரண்டாக பிளந்து இருபுறமும் பிரம்மாண்டமான நீர் சுவல்களாக நின்றன. நடுவே காய்ந்த தரைப்பாதை உருவானது. இஸ்ரவேலர்கள் வியப்புடன் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த பாதையில் தங்கள் குழந்தைகளோடும் கால்நடைகளோடும் நடக்கத் தொடங்கினர். அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனின் படையும் ஆணவத்துடன் அந்த பாதைக்குள் நுழைந்தது. இஸ்ரவேலர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மறுகரை அடைந்ததும் மோசே மீண்டும் தன் கோலை நீட்டினார். நீர் சுவல்கள் இடிந்து விழுந்து கடலானது மீண்டும் ஒன்று சேர்ந்தது. பார்வோனின் படைகள், தேர்கள், குதிரைகள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்தன. அன்று விசுவாசம் வெற்றி பெற்றது. அடிமைத்தனம் முடிவுக்கு வந்தது.